பிரபஞ்ச டைமில் வேண்டிக்கிறதுல எனக்கு நிறைய விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் நடந்திருக்குங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு மதுரையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், மல்லிகை பூக்கள் நிறைய கிடைக்கும். கட்டின பூவும் சரி, உதிரி பூக்களும் சரி. அப்போ தெய்வ வழிபாடுகளுக்கு நான் தினமுமே இந்த மல்லிகை பூக்கள் வச்சு வழிபாடு பண்ணுவேங்க. அப்படி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே பெங்களூர் வந்த பின்னாடி எனக்கு சுத்தமாக மல்லிகை பூக்களே கிடைக்கல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தலைக்கு கூட வைக்க மாட்டேன். ஆனால் தெய்வ வழிபாட்டுக்கு இந்த மல்லிகை பூக்கள் நிறைய வாங்கி போடுவேன். அப்படி இருக்கும்போது நான் அந்த பிரபஞ்ச டைமில் இந்த இந்த ஊருக்கு நம்மளுக்கு சாமிக்கு பூ கூட கிடைக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு ஒரு மல்லிகைப்பூ செடி இருந்து அதிலேருந்து பூக்கள் பூத்து ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒவ்வொரு பூ கிடைச்சா கூட நம்மளுக்கு போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நினச்சி நான் வேண்டிக்கிட்டேன், கவலைப்பட்டேங்க. ஆனால் பாருங்களேன், நான் மதுரைக்கு ஒரு தடவை போயிருக்கும்போது அதுவும் எனக்கு மதுரை மல்லியாக வேணும், மற்ற மல்லி வேண்டாம், அது நல்ல வாசனையாக இருக்குங்க. அப்படி நினைக்கும்போது ஒரு வாட்டி போகும்போது மதுரையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸுக்கு நிற்கும்போது அங்கே விற்றுட்ருந்தாங்க. ஒரு செடி வாங்கிட்டு வந்தேங்க. ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்து கொத்தாக பூத்து குலுங்குதுங்க. தினமுமே எனக்கு தெய்வ வழிபாட்டுக்கு அவ்வளோ மல்லிகைப்பூக்கள் கிடைக்கிது. இந்த செடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கவாத்து பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறது. உங்களுக்கு இன்னுமே மல்லிகைப்பூக்கள் நிறைய பூக்கணுன்னா என்ன வேணும்னு சொல்லுங்கள்.